Good evening, sir. Good evening, everyone. Good evening. Good evening, everyone. 8:30 actually we can get started. Good evening, sir. Good evening. Good evening. Here, இது ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் தான். நம்ம ஜென்ரலா பேசுற சென்டென்சஸ் 2-3 வேர்ட்ஸ்க்கு மேல இருக்காது. குறிப்பா 3 வேர்ட்ஸ் தான் இருக்கும். இது இந்த 3 வேர்ட்ஸ்ல தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு உள்ள டிஃபரன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ரைட். So, Farida ma'am, the first one, can you make it in English? அவள் அழகாக நடனம் ஆடுகிறாள். யார் வேணாலும் சொல்ல, கோதை மேம் சொல்ல முடியுமா? She danced very well. இன்னொரு வாட்டி. She danced very well. She danced. ஏதோ தப்பா இருக்குது, ஸ்பெல் பண்ணுங்க. Dance, sir. Dance. ஸ்பெல் பண்ணுங்க. D-A-N-C-E-D. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இவ்வளவுதானா? Danced. Dances. She dances beautifully. So you put this one. So இங்க ரெண்டு விதமான தப்பு வரும். நமக்கு வந்து தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு இங்க சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். இந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் ஒரே காலத்துலயே நான் போடுறேன். பியூட்டிஃபுல்லியா வெளியில தள்ளிடுறேன். இங்க பியூட்டிஃபுல்லி உள்ள இருக்கு பாருங்க. ஸோ இயற்கையாவே நம்ம இடறது வந்து எப்பயுமே ப்ராப்ளம் கொடுக்கும். இதை வந்து என்ன நீங்க பார்த்துட்டீங்கன்னாக்கா ஒன்ஸ் ஃபார் ஆல் ஆயிடும். ஃபைடா மேம், அவன் கடினமாக வேலை செய்கிறான். He works very he works hard. He works very hard. Very hard. போட வேண்டாம், ஏன்னா அது மிகவும் இல்ல. He works hard. நான் தனியா பிரிக்கிறேன் பாருங்க. விடைகுறிச்சு அந்த இந்த ஹார்ட் அட்வர்ப் பிரிஞ்சு போது பாருங்க. இந்த கடினமாக ஆனா உள்ளுக்குள்ள இருக்கு பாருங்க. வேலை செய்கிறான் பின்னாடி இருக்கு, இந்த வேலை செய்ய முன்னாடியே வந்துச்சு. சோ சப்ஜெக்ட் வெர்ப பிரிக்க கூடாது இங்கிலீஷ்ல. அவர்கள் தாமதமாக வந்தார்கள். They came late. அவ்வளவுதான். they came ஒரே இடத்துல போட்டுக்கணும், அவ்வளவுதான் முடிஞ்சது. they came. நீங்க லேட்ட தனியா இங்க பிரிச்சிடணும். நீங்க லேட்ட மைண்ட்ல முன்னாடி கொண்டு வந்துட்டீங்கன்னா தப்பாயிடும். சோ சப்ஜெக்ட் வெர்ப் எப்ப நம்ம கோதை மேம் இது சொல்லுங்க. நாம் பொறுமையாக காத்திருந்தோம். குயிக்கா சொல்லுங்க. We are waiting. இல்லையே, காத்திருந்தோம். We waited சொல்லலாம். We waited. இங்க சொல்லுங்க. Patiently. Look at that. இது எல்லாமே அட்ஜெக்ட்னு சொல்ற அட்வர்ப் தான். அட்வர்புக்கும் அட்ஜெக்ட்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். அட்வர்ப்னா ஒரே வார்த்தையில சொல்லணும். 2 வார்த்தை 3 வார்த்தையில சொன்னீங்கன்னா அட்ஜெக்டா மாறிடும். ரெண்டும் ஒண்ணுதான். அது வேலை பார்க்குற வேலை அட்வர்ப் தான். ஏன், எதுக்கு, எப்படி, எவ்வளவு, எதுக்கு, இப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதுதான் அது. சோ எஸ்வி ஏ சப்ஜெக்ட் வெர்ப், எஸ்வி இந்த ஏங்கிறது இது. எஸ்வி சியும் நீங்க பார்க்கலாம். நாய் வெளியே தூங்குகிறது. இப்ப நான் கேட்கிறவங்க சொல்லுங்க. கௌசல்யா மேம். The dog. ஏன் டிலே பண்றோம்? இதுல டிலே பண்றதுக்கு என்ன இருக்கு? சப்ஜெக்ட் வெர்ப கொடுக்க போறீங்க. தூங்குகிறதுன்னு பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு, அவ்வளவுதானே. அவ்வளவுதான் முடிஞ்சது. நீங்க இந்த ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 3 வேர்ட்ஸ் 2 வேர்ட்ஸ்ல உள்ளத தப்பு இல்லாம நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அப்புறம் நீங்க பெரியதுக்கு போய்க்கலாம். ரைட். ரொம்ப முக்கியம் அது. எஸ், விக்னேஸ்வரி மேம் சொல்லுங்க. குழந்தைகள் வெளியே விளையாடுகிறார்கள். கரெக்டா சொல்லுங்க. The children play outside. Very good. The children, அருமையா எல்லாத்தையுமே அவங்க கொண்டு வந்துட்டாங்க. The children play அப்படிங்கிற சப்ஜெக்ட் வெர்ப் அவுட்சைடுங்கிறது உங்களுக்கு அந்த அட்வர்ப் வெளில வந்து நிக்குது. அவ்வளவுதான். நம்ம தனியா பிரிச்சிடுறோம். ஆனா இங்க தமிழ்ல வந்து முன்னாடியே கொண்டு வந்துடுறோம், அவ்வளவுதான். ஈஸி. அது இது மாதிரி எல்லாத்துக்கும் கொண்டு வந்தா போதும். ரைட். இது குழந்தைன்னு வருது.
குழந்தைன்னு The வருது. child. இப்ப The சொல்லுங்க. child cry Loudly. loudly. The child cries loudly. இன்னொரு வாட்டி. The child cries loudly. இங்க ஏன் இங்க தடுமாறுது? சைல்டு கிரைஸ் கொண்டு Child வந்து cries loudly. ஒரே ஒரு இதுதான். இப்போ வந்து லவுட்லி போடணும். அதான். இத நீங்க வந்து ஒரு ஒரு முக்கியமா ஒரு 50 ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னாக்கா தெளிவு சப்ஜெக்ட் வெர்ப் எவ்வளவு இங்கிலீஷ்ல அப்படின்னு. ரைட்? எஸ். He drives carefully. Carefully. He drives 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 carefully. carefully. கேர்ஃபுல்லி. அவ்வளவுதான். நீங்க தனியா பிரிக்கிறப்பதான் அது உங்களுக்கு அதை அப்ரிஷியேட் பண்ண தெரியும். கவனமாக முன்னாடி வந்துருது. நம்ம உடனே எப்பயுமே நினைப்பேன் என்ன ஒண்ணு இங்கிலீஷ்ல பேசுறப்போ எழுதுறப்போ சப்ஜெக்ட் பக்கத்துல என்ன வெர்பு, அது என்ன டென்ஸ், என்ன அக்ரிமெண்ட், என்ன கான்ஜுகேஷன், என்ன எது எது அப்படிங்கிற ஏகப்பட்ட டெசிஷன் நீங்க எடுத்துட்டு தான் இங்க மூவ் ஆகுறீங்க. அவள் நன்றாக பாடுகிறாள். She sings beautifully. Beautifully. வெரி குட், வெரி குட். well. சிங்ஸ் வெல் போடலாம். இப்ப நீங்க வெல் போடலாம், தப்பு இல்லை. பியூட்டிஃபுல்லின்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. சோ இது வந்து ஏங்கிற அட்ஜெக்ட் இல்ல அட்வர்ப் தான் ரொம்ப முக்கியம். அவர்கள் விரைவாக நடந்தார்கள். They walked fastly. fastly. ஃபாஸ்ட்லின்னு வார்த்தை கிடையாது. They walked Speedily. வாக்டு ஃபாஸ்ட் தான். ஃபாஸ்ட்லிங்கிற வார்த்தை கிடையாது. நோட் பண்ணிக்கங்க. தே வாக்டு ஃபாஸ்ட் ரெண்டு மீனிங். உள்ள வர்றதுக்கும் ஃபாஸ்ட் தான், வேகமா பண்றதுக்கும் ஃபாஸ்ட் தான். ஸோ ஃபாஸ்ட்டுக்கு ரெண்டு. ஸோ விரைவா. இப்ப நம்ம வந்து இதை வந்து வாக்டு குயிக்லின்னு போட்டாலும் தப்புலாம் கிடையாது. ஆல்ரைட். ஸோ அந்த அட்வர்ப் ஒண்ணுக்கு ஒண்ணு சில சில வித. நாம் அமைதியாக உட்கார்ந்தோம். We sit silently. இல்ல, ஓகே. கரெக்டா. இப்ப கொஞ்சம் கரெக்டா சொல்லணும். ஃபரிடா மேம் கொஞ்சம் சொல்றீங்களா? We seated ஓகே. அது பழசுல உள்ளது வருது. calmly. யா, அமைதியா உட்கார்ந்தோம். சொல்லுங்க. We sit silently. இன்னொரு வாட்டி. சாட். அந்த மாத்த மாட்டீங்க பாருங்க. அது மாத்தணும், கொண்டு வரணும். Sat. We sat. இந்த காலம் தான் ரொம்ப முக்கியம். நீங்க அந்த சப்ஜெக்ட் வெர்பை நீங்க ஃபார்ம் பண்றதுதான் அதான் ரொம்ப முக்கியம். Silently. Okay. We sat. அவன் அசையாமல் நின்றான். இப்ப சொல்லுங்க பாப்பா, எப்படி கொண்டு வருவீங்கன்னு பாக்குறேன். அவன் அசையாமல் நின்றான். அவன் He stood without shaking. இப்ப பாருங்க, அது ஒரே வார்த்தையில சொல்லுங்க. He He stood stood ஸ்டில். still. ஸ்டில்லுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு வந்து அசையாம இருக்கிறதுக்கு தான் ஸ்டில். ஒண்ணு ஸ்டில் போட்டோகிராஃபர் இருப்பாங்க அந்த காலத்துல. ஸ்டில் இப்பதான் எல்லாம் மூவிங்ல வந்துருச்சு. இன்னொரு ஸ்டில் வந்து இருந்த போது, இந்த இதுவரையிலும் இருந்த போதிலும் அப்படிங்கிற ஒரு மீனிங்ல வரும். ஸோ டோட்டலி டூ டிஃபரெண்ட் மீனிங்ஸ். அவள் Without shaking சொல்லக்கூடாதுங்க சார். He stood without shaking சொல்லக்கூடாதா சார்? அது சொல்ல அர்ஜென்ட் ரெண்டு வார்த்தை வந்து ஒரே வார்த்தையில சொல்றதுக்காக சொல்லுங்க. Okay. வெர்பா போட்டா நீங்க அர்ஜென்ட்டா போட்டாலும் போடலாம். அவள் மென்மையாக பேசுகிறாள். She talks softly. இப்ப பாருங்க, இந்த இடம் நீங்க ஃபார்ம் பண்றதுதான் முக்கியம். ஷி டாக்ஸ் கொண்டு வந்துட்டு நீங்க சாஃப்ட்லிய கொண்டு வந்துடலாம். இந்த பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். எஸ், எஸ்வி, எஸ்விஏ, எஸ்விஏ, எஸ்விசி, எஸ்விஓசி கண்டினியூ வந்துடும். ஆனா எல்லாமே எஸ்வில தான் ஆரம்பிக்கும். ரொம்ப முக்கியம். விக்னேஸ்வர் நீங்க ட்ரை பண்ணுங்க. அவர்கள் அருகிலேயே வாழ்கிறார்கள். நியர்லி வராது. நியர்லினா கிட்டத்தட்ட அர்த்தம். நியர்லி வராது. நியர்பை. நியர்லி வேற. நியர்லினா அரௌண்ட், அப்ராக்சிமேட், கிட்டத்தட்ட, ஆல்மோஸ்ட் தான் நியர். சோ நியர்பை. வெரி குட். நெக்ஸ்ட் ஒன். அவன் தினமும் ஓடுகிறான். யா, கோ அஹெட். He runs daily. அந்த இங்க எஸ்வி சப்ஜெக்ட் வெர்போட டெசிஷன் தான் முக்கியம். கரெக்டா நீங்க. அவள் சத்தமாக சிரிக்கிறாள். He laughs loudly. எப்படியே வெர்ப் தான் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அட்வெர்ப் வந்து ஆட் பண்றீங்க. loudly. அவன் அடிக்கடி படிக்கிறான்.
He reads often. வெரி குட் வெரி குட் வெரி குட். அந்த இது வந்துடணும் அப்படியே. ஆஃபன் சி ரீச் ஃப்ரீக்வெண்ட்லின்னு போட்டாலும் ஓகே தான். ஸோ ஆஃபன்னா இன்னும் அதிகம். ஸோ யூ கேன் கோ வித் தட். அது அந்த நினைப்பு வந்துடணும் அது. இப்ப அவர்கள் தொலைதூரம் பயணித்தார்கள். They travel. They travel. இன்னொரு வாட்டி எங்கேயோ ஏதோ மிஸ் பண்றீங்க. far they travel far. சொல்லுங்க. இது சப்ஜெக்ட் வெர்ப் சொல்லுங்க. வெர்ப் சொல்லுங்க. Travel. ஸ்பெல் பண்ணுங்க. TRAVELLED. நிறைய பேர் ஈடி சொல்ல வெறும் டிராவல் சொன்னதே எனக்கு இப்ப தெரிஞ்சது. இல்ல சார் எல்லாரும் டிராவல் தான் சொன்னாங்க. எல்லாமே டிராவல் தான் சொல்லுமா? ஷூரா? ஓகே. they traveled far. பறவைகள் அதிகாலை இசைக்கின்றன. அது என்னன்னா the birds sings. chirpன்னு சொல்லுவாங்க. The birds. chirpன்னு அது ஒண்ணு அது ரொம்ப போட்டு மண்டே உடைச்சுக்கோங்க சொன்னாலும் early in the morning early in the morning இந்த மார்னிங் வந்துடும். மாணவர்கள் முறைப்படி படிக்கின்றனர். Students. Read. The students study. அப்ப நீங்க இத பண்ணிட்டா போதும். இதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி வார்த்தை பொருத்தமா Properly. ப்ராப்பர்லி. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அவ்வளவுதான். நீங்க மைண்ட்ல கொண்டு வரும். மல்டிபிள் ஆன்சர்ஸ் கூட இருக்கலாம். ப்ராப்பர்லி டெஃபினட்டா ஒன் ஆஃப் தி குட் ஆன்சர்ஸ். ஆசிரியர் தெளிவாக பேசுகிறார். Teacher speaks clearly. தி டீச்சர்ங்கிறது தான் போடணும். Speaks. The teacher Speaks. ஸ்பீக்ஸ். டாக்ஸ்னு போடலாம், தப்பு இல்ல. ஸ்பீக்ஸ்ல அஃபிஷியலா பேசுறது. clearly. The teacher speaks with clarity ன்னு போறீங்கன்னு வச்சுங்க. இதுதான் அட்ஜெக்ட். இது பேர் தான் அட்ஜெக்ட்பாங்க. வித்ன்னு போட்டுட்டு கிளாரிட்டி. இதை பத்தி நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுவோம். இப்ப கிளியர்லி பதில் வித் கிளாரிட்டி. கிளாரிட்டில ப்ரொபோர்ஷன் வருது. மோர் தென் ஒன் வேர்ட் வரலாம். பட் கிளியர்லிங்கிறப்ப இதுதான் அட்வர்ப். அவன் விரைவில் வருகிறான். He comes early. See, He comes soon. arrives. Okay. அரைஸ் வரது போட்டாலும் தப்பு இல்ல. இங்க நீங்க அட்வர்ப் என்ன போடுறீங்க? soon. வேற ஏதாவது? quickly, he arrives ஃபாஸ்ட். இப்ப நமக்கு எந்த விரைவுன்னு தெரியாது. நமக்கு Fastly. எந்த இதுன்னு தெரியாது. விரைவா இங்க பாருங்க. போடலாம், தப்பு இல்ல. எது நமக்கு தெரியாது. அதனால நம்ம இப்படி போட்டாலும் தப்பு கிடையாது. இப்ப குயிக்லின்னு போட்டாலும் தப்பு கிடையாது. நத்திங் ராங் தேர். ஆனா எவ்வளவு சாய்ஸ் இருக்கு பாருங்க. நீங்க எவ்வளவு ஈஸியா நீங்க கொண்டு வரலாம். அவள் வெளிநாட்டுக்கு செல்கிறாள். He goes abroad. வெரி குட். நீங்க அப்ராட்னாலே இந்த ஃபாரின் கண்ட்ரி. வெரி குட். நாம் வீட்டிலேயே இருந்தோம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பாருங்க. நாம் We He had. அட்டுவமான இப்ப பாருங்க. நான் வீட்டிலேயே இருந்தோம். We had, sir. ஒண்ணும் இல்ல. நம்ம இந்தியால இத வேற மாதிரி பண்ணுவோம். இந்த ஹோம் தான் அட்வர்ப். ஹோம் நவுன் கிடையாதுங்க. we were home. we were home அவ்வளவுதான் முடிஞ்சது. we were home. we were அட்டு ஹோம்லாம் வேண்டாம். அட்டு வேண்டாம். we were home. கார் திடீர்னு நின்றது. Car stopped. the car Stop. Suddenly. வார்த்தையை கொண்டு வரீங்க பாருங்க. இந்த மாதிரி வார்த்தை தான் இதுதான் கொண்டு வரணும். ஒண்ணும் இல்ல. அட்வர்ப் எல்லாம் லிஸ்ட் பண்றோம். நீங்க வெவ்வேறு சிச்சுவேஷன்ல நீங்க இதே அட்வர்பை மாத்தி வெவ்வேறு கான்டெக்ட்ல யூஸ் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். ரயில் நேரத்துக்கு புறப்பட்டதுங்கிறது முக்கியம். The train departed. கொண்டு வந்தாரு பாருங்க. departed. The trainங்கிறப்ப departed. On time. இப்ப அட்ஜெக்ட் தான் யூஸ் பண்றீங்க பாருங்க. ரெண்டு வார்த்தை. இது அட்வர்பியல் ஃப்ரேஸ்ம்பாங்க. இது அட்ஜெக்ட். அவர்கள் சேர்ந்து சாப்பிடுகிறார்கள்.
They They eat together. eat together. இங்க பாருங்க. They eat. They eat together. Eat. ஈட் ஈட் அந்த அந்த 5 வேர்ட்ல என்ன வேர்ட் போடணுங்கிறது உங்களுக்கு கரெக்டா தெரியணும். டுகெதர். சூப்பர். அவன் தாமதமாக தூங்குகிறான். He sleeps lately. லேட்லிக்கு வேற மீனிங். இப்ப பாருங்க, Sleeps. லேட்லினா ரீசென்ட்லின்னு அர்த்தம். எல்ஒய் போட்டா வேற மாதிரி மீனிங். ஓகே, நான் லேட்னு தான் போடணும், லேட்லி போடக்கூடாது. சார் புரியுதுங்களா? லேட்லினா ரீசென்ட்லின்னு அர்த்தம், சமீப காலம். புரியுதுங்களா? லேட்லினா வேற மீனிங்கு, அதை நோட் பண்ணிக்கலாம். நம்ம தனியா அந்த டிஃபரன்ஸ்னு ஒரு கிளாஸ் எடுப்போம், அந்த கிளாஸ்ல தெளிவா சொல்லுவோம். அவள் அழகாக எழுதுகிறாள். Beautifully. நீங்க வந்து நீட்லின்னு போட்டாலும் தப்பு கிடையாதுங்க. அது அந்த ஒரு வார்த்தைக்கு உள்ளதுதான். பியூட்டிஃபுல்லின்னு போட்டாலும் தப்பு கிடையாது. The thing is, subject உடனே நாம் மெதுவாக நடந்தோம். We walked slowly. Yes. இந்த இடத்துல ஸ்லோ போட்டுறக்கூடாது, ஸ்லோலி தான் போடணும். அவன் இரவு முழுவதும் வேலை செய்தான். He works. He worked. He worked. Very good. Very good. He works. ஒரே மத்தியில ஓவர்நைட் அடிக்கிறாங்க. ஓவர்நைட் தான் கம்ப்ளீட்டா ஒரு நைட் இது நைட் ஓவர்நைட். ஒரே வார்த்தையில வர்ற மாதிரி வந்தாக்க நமக்கு கொஞ்சம் ஈஸியா. அவன் உடனே திரும்பினாள். She turns suddenly. He returned. Immediately. Returned. எவ்வளவு டேஸ் Immediately. Returned na ரிட்டர்ன்ல திரும்புறது. அவர்கள் அமைதியாக வெளியேறினார்கள். அவர்கள் உடனே verb வந்துருமே. Exist. ஒரே வார்த்தையில் சிம்பிளா சொல்லுங்க. 4 letters தான். லெஃப்ட் வெளியே உடனே பாசிட்டிவ் சொல்லணும். உடனே silently. அவ்வளவுதான். Calmly சொல்லலாம். இந்த verb நீங்க எவ்வளவு ஃபோக்கஸ் பண்றீங்க பாத்தீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, தமிழ்ல நம்ம கரெக்டா புரிஞ்சிருக்கோமா, காலத்தை உள்வாங்கி இருக்கோமா, சப்ஜெக்ட் verb உள்ள கொண்டு வர போறோமா, என்ன டென்ஸ் என்னங்க, அவன் அடிக்கடி கத்துக்கிறான். He screams often. இங்க ஆஃபன் he Screams. அப்படி போடலாம். கத்துறது வந்து திட்டுறது. Okay. ஆஃபன் ஷவுட்ஸ் அந்த கத்துறதுங்கிறது. இப்ப கத்துறது கிரைஸ் கூட கத்துறது வரணும், தப்பு இல்ல. அவள் மாதந்தோறும் வருகிறாள். He comes every month. Monthly. She comes monthly. நீங்க எவ்ரி மந்த்னு போட்டு நீங்க 2 தான் போடலாம். ஒரே இதுல அடிக்கிறதுனா மந்த்லி. எவ்ரி மந்த்னு போறப்ப 2 வார்த்தையா மாறுது. அவன் அடிக்கடி பேசுகிறான். He talks often. He talks. இப்ப பாருங்க, ஆஃபனும் போடலாம், ஃப்ரீக்வென்ட்லியும் போடலாம், தப்பு கிடையாது. நமக்கு பெரிய இன்ஃபர்மேஷன் இது வேணாம். இப்ப நீங்க பாத்துட்டீங்க, மட்டும் ஃபோக்கஸ் பண்றப்ப எவ்வளவு ஈஸியா நம்மளால லேர்ன் பண்ண முடியுதுன்னு. அவள் அழகாக நடனம் ஆடினாள். Danced beautifully. இது ஒரு டென்ஸ் மட்டும் தான் மாத்திருக்காங்க. ரைட். அவள் போடுங்க. she danced. இப்ப டான்ஸ் வந்து கிரேஸ்ஃபுல்லின்னு கூட சொல்லுவாங்க. நீங்க எப்படி வேணாலும் போடலாம், தப்பு இல்ல. கிரேஸ்ஃபுல்லி இப்ப நீ ஹேண்ட் ரைட்டிங் நீட்லின்னு போட்ட மாதிரி தான் கிரேஸ்ஃபுல்லி. இப்ப நீங்க பியூட்டிஃபுல்லி போடலாமா? கட்டாயம் போடலாம். ரைட். நீங்க சப்ஜெக்ட் verb தான் இங்க தெளிவா முடிவு பண்ணணும். அங்கதான் உங்களோட தப்பு எல்லாமே நடக்கும். குழந்தைகள், இப்ப குழந்தைகள்னாலே the children தான். Children laughs. அவ்வளவுதான். நீங்க பாருங்க, இந்த போன கிளாஸ்ல நீங்க வந்து அட்வர்ப் அட்ஜெக்டிவ் தனித்தனியா படிச்சீங்க. இப்ப நீங்க எஸ்வியோட சேர்க்கிறீங்க.
சப்ஜெக்ட் வேர்போட சேர்க்கிறப்பதான் அது முழுமையடையும். சின்ன வாக்கியத்துல ஆரம்பிச்சு அப்புறம் நீங்க கன்ஜங்ஷன் அது இதெல்லாம் போட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா இந்த எஸ்வில நீங்க தப்பு பண்ணாம இருக்கும். எஸ்வி தான் ரொம்ப முக்கியம். He verb waited adverb learn பண்ணீங்களா? outside. outside. Yeah, he Waited Waited. outside. outside. நீங்க தனியா பிரிக்கிறப்பதான் அதை நீங்க அப்ரிஷியேட் பண்ண முடியும். சப்ஜெக்ட் வேர்புக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ண முடியும். இங்க டென்ஸ் என்ன, சப்ஜெக்ட் என்னன்னு. அவள் வீட்டிற்கு நடந்தாள். She She walked walks Walked வாக்குடு. home. home. ஹோம். இங்க இந்தியால பொதுவா நம்ம தப்பு டூ ஹோம் அதெல்லாம் போடுவோம். ஹோமுங்கிறது அட்வர்ப். இந்த இடத்துல ஹோமுங்கிறது அட்வர்ப். ஹோம் நவுனா இருக்கலாம் சில இடத்துல. மை ஹோம் இஸ் ஹியர் அப்படிங்கிறப்ப மை ஹோம் வந்து நவுனா மாறும். பட் ஐ வாக்டு ஹோம், ஷி வாக்டு ஹோம்னா எங்க போனா, எங்க போனா, வீட்டுக்கு போனா. எங்கங்கிற கேள்விக்கு பதில் சொன்னா அட்வர்ப் தான். ஏன், எங்க, எப்ப, எவ்வளவு, இதுக்கெல்லாம் பதில் சொன்னாக்கா அது வந்து அட்வர்ப். அதனாலதான் இது ரொம்ப முக்கியம். எஸ்விஏங்கிறது ரொம்ப முக்கியம். பார்த்துக்கீங்க. அவர்கள் தினமும் நீந்துகிறார்கள். swim daily. They swim daily. They swim daily. நீங்க எவரிடேன்னு 2 இதுல போடலாம். அது அர்ஜென்டா மாறுறப்ப வெறும் அட்வர்ப் தான் யூஸ் பண்ணா பண்ணிக்கலாம். நாம் தாமதமாக இருந்தோம். We were later, sir. அவ்வளவுதான். இந்த இருந்தோம் பாருங்க, சப்போர்ட்டிங் வேர்ப் மெயின் வேர்பா வந்து நிக்குது பாருங்க. அருமை. ரைட். அவன் வெளிநாட்டில் வாழ்ந்தான். கரெக்டா சொல்லணும். கரெக்டா சொல்லணும். அவன் They lived. He lived abroad, sir. he lived abroad. அவ்வளவுதான். இததான் நீங்க கொண்டு வரணும். he lived வாழ்ந்ததான். வாழ்ந்தாங்கிறது பாஸ்ட் டென்ஸ். நீங்க அதெல்லாம் போடணும். ஓகே. அடுத்தது He comes often. வெரி குட். அவள் அடிக்கடி வருகிறாள். she comes. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். பார்த்தா ஈஸியா இருக்கும். நீங்க எல்லா பாசிபிலிட்டி ஆஃபன் ஃப்ரீக்வென்ட்லி போட்டாலும் தப்பு கிடையாது. அவர்கள் உடனே உள்ளே விளையாடினார்கள். அவர்கள் Inside. அவ்வளவுதான். அந்த டென்ஸ் உங்களுக்கு வந்துடும். உள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா தான் இருக்கும் அது. அவன் ஒவ்வொரு காலையும் தூள்ளது, காலையும் ஓடுகிறான். He runs every morning. He runs. அப்ப நீங்க ஒண்ணு நீங்க பார்க்கலாம். Every morning. 2 வார்த்தையில வருது, அர்ஜென்டா மாறுது. அவள் சில நேரங்களில் சமையல் செய்கிறாள். She cooks sometimes. Cooks. பாத்துக்கங்க. Cooks. Sometimes. இப்ப இது ஒரே வார்த்தையில போடணும்னா occasionally. அப்பப்ப அவ்வளவுதான். நாம் பாதுகாப்பாக We returned safely. We returned safely. பாருங்க, ரொம்ப சிம்பிளா போயிடுது பாருங்க. இதேதான் வேற காலத்துல இதே வார்த்தைகளை தான் பண்ண போறோம். அவ்வளவுதான். அவன் வெளியே ஓடினான். He ran outside. இப்ப outside. சூப்பர். அவள் விரைவாக பாய்ந்தாள். She jumped. Fastly. Fast, sir. Quickly. ஃபாஸ்ட் போட்டாலும் தப்பு கிடையாது. அவன் பின்னால் இருந்தான். He was behind. Beautiful. பின்னாடி. She was behind. பின்னாடி. She was behind. அவள் இனிமையாக சிரிக்கிறாள். He laughs sweetly. She laughs Sweetly. போடலாம், தப்பு இல்ல. இன்னொரு வார்த்தை pleasantly. தப்பு இல்ல. அது அந்த வார்த்தைக்கு வர்ற மாதிரி வர்றதுதான். நார்மலா தான்
அவர்கள் எளிதாக ஏறினர். பாருங்க எப்படி கொண்டு வருவீங்க. அவர்கள் 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 They climbed They climbed. easily. Easily, yes, sir. இன்னொரு வாட்டி They climbed. Climbed. They climbed. climbed easily. ED சேர்க்கணும். easily, They climbed easily, effortlessly. Right? நாம் ஒன்றாக படித்தோம். We studied. Study We studied together. together. together, இது அப்படியே மைண்ட்ல அப்படியே கடகடன்னு வந்துரும். இந்த பாருங்க ஒரு 50 வார்த்தை பண்றப்ப 50 வாக்கியம் பண்றப்ப எவ்வளவு ரிப்பீட் ஆகுது பாருங்க. டுகெதர் முன்னாடியே வந்ததுதான், பிகைண்ட் முன்னாடியே வந்ததுதான், குயிக்லி முன்னாடியே வந்ததுதான், அவுட் சைடு முன்னாடியே வந்ததுதான், அக்கேஷனலி கூட நம்ம சொல்றதுதான். அவன் அடிக்கடி பயணிக்கிறான். He traveled frequently. இன்னொரு வாட்டி He traveled frequently. லோ travel, Travels Travel frequently. frequent. டிராவல்டு கிடையாது. அந்த ஆஃபன் இதெல்லாம் வரப்ப சிம்பிள் பிரசன்ட் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வரும். He travels தான் வரும். அவள் தினமும் எழுதுகிறாள். She writes daily. She writes daily. சூப்பர். She writes. ஆல் ரைட். ஸோ நம்ம ஓரளவு கொண்டு வந்திருக்கோம் அட்வர்பு. அட்ஜெக்டிவ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பார்த்துருவோம். அது இதை பார்த்துட்டு அட்ஜெக்டிவ்க்கு நம்ம போவோம். போறப்ப அந்த எஸ்விஏ எஸ்விசி ஸ்ட்ராங் ஆவீங்க. அவர்கள் விரைவில் வருகிறார்கள். They come. they come, They comes to, Come. அரைவு எல்லாம் ஒண்ணுதான். அவ்வளவுதான். வர நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம், வர்றாங்கிறது அது அரைசும். இதுல வந்து விரைவில் வருகிறார்கள். இங்க அது வேற மாதிரி போட்டாலும் ஓகே தான். அவன் தினமும் குளிக்கிறான். He baths Bath. baths daily. She showers. Showers. Okay. டேக் பாத் தான் போடணும். அது 2 வார்த்தையா போடணும். அதுக்காக ஷவர்ஸ் போடலாம். அந்த வேர்ப் ஷவர் நவுன வைக்கலாம், வேர்பா வைக்கலாம், வேர்பா வச்சிருக்கேன் அவ்வளவுதான். He baths daily. Baths BATHES போடலாம் தப்பு. அவள் அடிக்கடி வரைகிறாள். He draws Draws. often. Very good. draws Often. நீங்க இந்த அளவு often. ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சையும் பிரிச்சு பாத்தீங்கன்னா நீங்க அதை அப்படியே கம்போஸ் பண்றப்ப ஈஸியா இருக்கும். அவர்கள் வாரந்தோறும் சந்திக்கிறார்கள். எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க. அவர்கள் வாரந்தோறும் சந்திக்கிறார்கள். They met. No. They meet every week. Weekly. They meet. பாத்துங்க அப்படியே இந்த வார்த்தையெல்லாம் அப்படியே மைண்ட்ல அப்படியே போய் They உட்காரும். meet weekly. மெட்டெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா வீக்லி ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவன் கவனமாக கேட்கிறான். he listens He listened carefully, carefully. He listens Sure. He listens. carefully, carefully. அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸியா வருது பாத்தீங்க. அவள் வேகமாக ஓட்டுகிறாள். காரை தான் சொல்றாங்க. he 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 drives runs Right. Fast. fastly. fastly, Fast. ஃபாஸ்ட்லின்னு வார்த்தை கிடையாது. Fast. Fast. ஃபாஸ்ட் Fastly. quickly she tries fast. நாம் திடீரென சிரித்தோம். We laugh. We laugh. Laugh. Suddenly. We Suddenly. sit home. Laugh. suddenly, இந்த கான்டெக்ட் தான் மாறுதே தவிர அந்த வேர்டு உள்ளது. அவன் கோபமாக கத்தினான். he Shouted. Shouted. Angrily. Shouted. Angrily. ஆங்கிரிலி அருமையா கொண்டு வந்தாங்க. shouted loudly, angrily, ஆங்கிரிலி எவ்வளவு அருமையா கொண்டு வந்தாங்க பாருங்க. சோ இத நீங்க என்ன மாதிரி திருப்பினாலும் பெருசா தப்பு பண்ண முடியாது. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்க தப்பே பண்ண முடியாது. ஏன்னா நீங்க யூஸ் பண்ண போறீங்க. இந்த காம்போ பாருங்க, வேர்புக்கு அட்வர்புக்கு காம்போ. நீங்க சப்ஜெக்டோட அக்ரிமெண்ட் பண்றீங்க, அவ்வளவுதான். அவள் உரத்த குரலில் அழுதாள். She cried loudly. அவ்வளவு அருமையா கொண்டு வந்துட்டாரு பாருங்க. Aluda. இது தனியா பிரிச்சதுனாலதான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வசதி. Cried loudly. Right? அவர்கள் அவசரமாக வெளியேறினார்கள். They left Left. சூப்பர் சூப்பர். They left. Suddenly. suddenly. அர்ஜென்ட்லி போடலாம். Urgently. அர்ஜென்ட்லி இன்னும் ரொம்ப க்ளோஸா இருக்கு பாருங்க. அவன் அமைதியாக வேலை செய்தான்.
He worked He passionately. worked calmly, calmly. காமெடி செய்தான் பொதுவா சைலண்ட்லின்னு அவன். கூட போடுவாங்க, He ரொம்ப worked அமைதியா பண்றான். silently. காம்லின்னு போட்டாலும் He தப்பு worked கிடையாது. silently. திஸ் இஸ் ஆல்சோ ஓகே. நாம் கவனமாக கேட்டோம். இது he எல்லாமே listened carefully, Listened carefully. வெரி நைஸ். அவ்வளவுதான். We listened. இப்படி நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க அடுத்தது நீங்க பார்க்க போற அட்ஜெக்டிவ் கொஞ்சம் ஈஸியா கூட இருக்கும். அது அட்ஜெக்டிவ்ங்கிறப்ப அந்த ஸ்ட்ரக்சர் மாறும், அவ்வளவுதான். அவன் திடீரென தோன்றினான். He appeared suddenly. வா He appeared சடன், ஆல் ஆஃப் அ சடன் அப்படின்னு நீங்க அப்பியர்டு சடன்லி, ஆல் ஆஃப் அ சடன் அப்படின்னு நீங்க ஒரு பெரிய அட்ஜெக்டை தூக்கி போடலாம். நீங்க அட்வர்பை ரொம்ப சிம்பிளா போடலாம். அவன் மர்மமாக மாயமானான். She She disappeared. He suspectly. disappeared. டிசப்பியர்டுங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. Suspecting. இன்னொன்னு வந்து டிசப்பியர். suspectly as a இதுல வேனிஷ்னு ஒரு வார்த்தை இருக்கு. Vanished. மாயமா போறது. டிசப்பியர்டு அப்படிதான். வேனிஷ்னு இது மிஸ்டீரியஸ்லி. மிஸ்டீரியஸ்லி மிஸ்ட்ரின்னு சொல்ல, மிஸ்ட்ரி நாவல், மிஸ்ட்ரி புக். Sir, அது suspectly சொல்லக்கூடாதா sir? இல்ல மர்மம் சஸ்பெக்ட் hide. சந்தேகங்கிறது வேற, மர்மங்கிறது வேற. நீங்க சொல்லலாம், தப்பு இல்ல, அது ஒண்ணும் பெரிய இது கிடையாது. மிஸ்டீரியஸ்ங்கிறது படிச்சு ஒரு வார்த்தை. Okay, okay. மிஸ்ட்ரின்னு நாவல், Sir, hide na. மர்டர் மிஸ்ட்ரின்னு படத்தை பத்தி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதோ ஒரு இது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்க இந்தியால Sir, தமிழ் hide na. ஆல்மோஸ்ட் எல்லா இங்கிலீஷ் வேர்டையும் தமிழுக்குள்ள யூஸ் பண்ற ஒரு மொழிமா தமிழ்நாடு நீங்க சொல்லலாம். மிஸ்ட்ரிங்கிறது எங்கேயோ யூஸ் பண்ணுவாங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு தமிழோட 2.5 கலந்த மொழி தான் ஆங்கிலம். அட்லீஸ்ட் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க சொல்லலாம். அவர்கள் தாமதமாக படித்தனர். they studied lately, They studied late. வார்த்தை கிடையாது, அப்படி ஒரு வார்த்தை. ரீசன்ட்லின்னு அர்த்தம். ஸ்டடிட் லேட், நைட்டு கண்ணு முடிச்சு படிச்சாங்க அப்படின்னு, ஓவர் நைட்ல படிக்கிறது, அவ்வளவுதான். அவன் உடனே பதிலளித்தான். He answered he answered immediately. Immediately. இப்ப பாருங்க, அவன் உடனே பதிலளித்தான்ங்கிறது. இப்ப பாருங்க, Immediately. Replied. இப்ப பதிலளித்தான்னா he answered, he replied போடலாமா? Immediately, sir. he responded போடலாமா? போடலாம், ஒண்ணும் தப்பு இல்லை. உங்க மைண்டுக்கு என்ன வருதோ அதை கொண்டு வரலாம். நீங்க இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கீங்க, கிட்டத்தட்ட 70 கொஸ்டினுக்கு மேல பார்த்திருக்கீங்க. நம்ம அட்ஜெக்டிவ்க்கு தாவறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் பார்த்துடலாம். அவள் அமைதியாக நுழைந்தாள். he entered He silently, entered silently. வெரி நைஸ். ஒரு விஷயம் பாக்குறீங்களா, நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் இதை அடிச்சா எவ்வளவு ரிப்பீட் வருது பாருங்க. நாம் அருகில் உட்கார்ந்தோம். we sat சூப்பர், nearby us, அருமை 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 அருமை. Nearby. அப்ப ஒரே வார்த்தை நியர்பை. இதுதான் நான் தப்பா அவள் அருகிலேயே நின்றாள். he Stood nearby. she படப்படன்னு அடிக்கணும். sat, she அவள் stood as a Near. ஃபோக்கஸ் பண்ணலாம். நியர்பை போட்டாலும் தப்பு இல்லை, நியர்பை போட்டாலும் தப்பு கிடையாது. stood. He sat. சிட்டுக்கு sat. அருகிலேயே நின்றாள். அவர்கள் மேலே நடந்தார்கள். they walked, அவள் கீழே வளைந்தாள். இது பாருங்க, he அதான் அந்த வார்த்தை அந்த V1 bent, Bent. he bent, bent. He went. இந்த டவுன்ங்கிறது இங்க அட்வர்ப் ஆகுது. அவள் தனியாக நடந்தாள். நல்லா பாருங்க, she Bent. she walked, Walk. walked நீங்க போட்டீங்க. Lonely. லோன்லி வேற, லோன்லி வேற, மீனிங் வேற. லோன்லினா மழையே கிடைக்காம ரொம்ப வேதனையோட நடந்தாலும், அலோன்னாக்கா விரும்பி நடக்கிறது. சுமதி மேம் புரியுதுங்களா? விரும்பி தனியா நடந்தாக்கா அலோன். வாக்குல லோன்லினாக்கா கம்பெனி குழுக்க யாருமே இல்ல, வேதனையோட தனித்து விடப்படுகிறாள். ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ்ல இந்த லேட்லி மாரி தான், ஹார்ட்லி மாரி தான். சில வார்த்தைகள் சின்ன தமிழ் மாதிரி சின்னதா மாத்தினாலும் கஷ்டமாயிடும்.
அவர்கள் விரைவில் வந்தார்கள். They They came. came soon. போடலாம். Arrived immediately. Yeah. ஒரு 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 முக்கியமான இது ஒரு இமீடியட்டா அவங்க வரணும்னு நினைக்கிறப்ப வந்துட்டாங்க. சூப்பர். சில விஷயம் வந்து திருப்ப திருப்ப வர்றதுக்கு காரணம் என்னன்னா அவ்வளவு பயன்படுத்துறாங்க அது. So, in a few more before we get to that. அவன் தாமதமாக He சென்றான். went lately. He came late. Late. He வர்றதுல went. he went. He went. He went. Oh, sorry. Late. 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 அவள் விரைவில் திரும்பினாள். She She returned. returned immediately. இது மாதிரி சிமிலரா உள்ள பார்த்திருக்கோம். வெரி குட். இதனால இந்த ஸ்ட்ரக்சரை பாத்துங்க. சப்ஜெக்ட் வெர்ப் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஸ்ட்ராங்கான வெர்ப் இருந்துகிட்டே இருக்கு பாருங்க. மெயின் வெர்ப் அதோட சப்ஜெக்ட் இருந்துட்டு இருப்பாங்க. அட்ஜெக்டிவ் இருக்கிறப்ப அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது கட்டாயமா We were backside. We were behind. சில பேர் we were back ன்னு போடுவாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல தப்பு கிடையாது. All right. Let's keep moving. அவன் உரத்த குரலில் அழைத்தான். He called. Loudly. Loudly. அவ்வளவுதான். நீங்க பாருங்க, நீங்க அட்வர்பை கலக்கிட்டீங்க. அவள் நீண்ட நேரம் காத்திருந்தாள். She waited. கரெக்டா சொல்லுங்க. She Long. waited. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு பாருங்க. அவர்கள் ஒன்றாக உட்கார்ந்தனர். அவர்கள் They sat. எவ்வளவு ரூல நீங்க அப்ளை பண்ற பாருங்க. எவ்வளவு ஈஸியா வந்துச்சு பாருங்க. எல்லா மொழியும் இப்படிதான். ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும். அந்த பேசிக் ரூலை நம்ம மனசுல வச்சுட்டோம்னா அப்படியே ஃப்ளூயண்டா முடியாது. அவன் தனியாக சென்றான். He went alone. ஹலோ. அலோனுக்கும் அவன் தனியாக ஆல்மோஸ்ட் இது அட்வர்ப் முடிய போகுது. alone. நான் அட்வர்ப் பண்ணிட்டு அட்ஜெக்டிவ் பண்றதுக்கு காரணம் என்னன்னா இது கொஞ்சம் ஈஸியானது. அது எப்படி அவன் வெளியே பார்த்தான். He saw outside. She saw outside. She looked. So, பொதுவா லுக்குடுன்னு தான் சொல்லுவாங்க. Outside. ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தா குயிக்கா பார்த்துட்டு திரும்பினா நாம் வேகமாக ஓடினோம். We ran. அழகா அவர் கொண்டு வர்றாரு. ஏகம்பர சார் வந்து ரொம்ப அருமையா சப்ஜெக்ட் வெர்ப் அப்படியே செட் ஆயிடுச்சு. அவன் நன்றாக அவர் பண்ண ஹார்ட் ஒர்க் இஸ் பேயிங் ஆஃப். அவன் நன்றாக விளையாடினான். He played well. played well. சோ அடுத்தது நம்ம எப்படி பார்க்கலாம். அவள் அமைதியாக நடந்தாள். She Walked. Silently. அவள் அருமையாக அவர்கள் அருமையாக நடனம் ஆடினார்கள். They danced. நீங்க நைஸ்லி போடுங்க தப்பு இல்ல. சொல்லி போடுங்க தப்பு இல்ல. பியூட்டிஃபுல்லி போடுங்க தப்பு இல்ல. அவன் மரியாதையுடன் பதிலளித்தான். They answered Respectfully. Wow. He replied and answered. The last one. Respectfully. நாம் வீட்டிற்கு நடந்தோம். walked home. We walked home. இதே மூணாவது வாட்டி வந்துச்சு பாருங்க. அவன் எதுக்குன்னா அது அவ்வளவு முக்கியம். We walked home. சூப்பர். ரொம்ப கேஷுவலா ஒரு சென்டென்ஸ் பண்ணோம். இப்ப ஒரு சின்ன வித்தியாசமா பார்க்க போறோம். அதே சப்ஜெக்ட் வெர்பை கொண்டு வர்றோம். இது இல்லாம இன்னொரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வருது. இந்த அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். She is happily. இல்ல she is happy. இது வேற. பாத்தீங்களா, இதே மூணு வார்த்தை தான். சப்ஜெக்ட் வெர்பை நீங்க எப்படி கொண்டு வர போறீங்க பாருங்க. ஸ்லைட்டா வித்தியாசம் வரப்போகுது. அவன் மருத்துவரானான். He is doctor. Wow. He became
became. A doctor. He became a doctor. அவர்கள் சோர்வாக தெரிகிறார்கள். They look tired. இன்னொரு வாட்டி. They Tiredly. look tired. தப்பு பண்றாங்க. They look tired, sir. Yes, sir. They look. They look, sir. சீம் அடிக்கலாம். லுக் பதிலு சீம் போட்டா தப்பு இல்ல. இதை நல்லா பாத்துங்க இந்த இடம் இது ஸ்டாட்டிக் வெர்ப்னு சொல்லுவாங்க. இது அதை விட கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நம்ம ட்ரை பண்ணுவோம். அடுத்த 20 மினிட்ஸ்ல எவ்வளவு தூரம் ட்ரை பண்ண போறோம். சப்ஜெக்ட் வெர்ப் அதுக்கப்புறம் இங்க அட்ஜெக்ட் கிடையாது. இது அட்வர்ப் தான். நீங்க அதனாலதான் பார்க்கணும். அதுக்கு வித்தியாசம் பார்க்கணும். வானம் தெளிவாக உள்ளது. Sky is clear. வெரி குட். The sky வந்து சப்ஜெக்ட். The sky is clear. This அப்படி போட்டு நிப்பாட்டிக்கிங்க. பாருங்க லிங்கிங் வெர்ப் இதுதான் சொல்லுவாங்க. முக்கியமான வெர்ப் ரைட். Sky is clear. இது வந்து அட்ஜெக்ட் எல்லாம் கிடையாது. அட்வர்ப் எல்லாம் கிடையாது. இது வந்து அட்ஜெக்டிவ். இது வந்து பெயர் உரிச்சொல். நான் தயார். I am ready. சூப்பர். ஐங்கிற சப்ஜெக்ட் ஆம்ங்கிறது மெயின் வெர்பா ஆக்ட் பண்ணி பாருங்க. அதுக்குதான் இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் வைக்கிறது. கேர்ஃபுல் பாருங்க. ஐ எம் ரெடி. இப்ப நீங்க ஒரு இதை அடிக்கலாம். ஐ எம் ப்ரிப்பேர்டுன்னு போடலாம். அந்த ப்ரிப்பேர்டு வந்து அட்ஜெக்டிவ் தான். புரியுதுங்களா? ஐ எம் ரெடி. ஐ எம் ப்ரிப்பேர்ட். நீங்கள் தாமதமாக வந்தீர்கள். You came late. You arrived late. You arrived late. இப்ப பாருங்க இந்த இடத்துல you came late வந்து அவங்க டெக்னிக்கலா வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா யார் வந்தீங்க நீங்க வந்தீங்க அப்படிங்கிறதுல லேட் வந்து பார்த்தா அட்வர்ப் மாதிரி இருக்கும். பட் அட்ஜெக்டிவ் அவங்க யூஸ் பண்றாங்க. யூ arrived late. தப்பு இல்ல, போடலாம். குழந்தை உயரமாக வளர்ந்தது. The child. Grew. Taller இல்ல, tall தான் போடணும். இது இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கல பாருங்க. அதுல பாருங்க. கம்பேர் பண்ணா நீங்க டாலர் போடலாம். அப்படி இல்லையே. உயரமாக வரவே நான் டாலர். இந்த grew tall அப்படினே சொல்லலாம். இந்த இடத்துல tall வந்து பாருங்க. grew வந்து static verb, tall வந்து இந்த இடத்துல adjective. சாறு சுவையா, சாறுல சூப் போடுங்க. The juice is tasty. இருங்க என்ன சொன்னீங்க? ஒருத்தவங்க சரியா சொன்னாங்க, ஒருத்தவங்க தப்பா சொன்னாங்க. Tasty. டேஸ்டின்னு போல இன்னொன்னு அடிக்கலாமா? Delicious. அப்படி ஓகே. ரெண்டுமே ஓகே தான். பாருங்க போக நம்ம முன்னாடி பண்ண எக்ஸசைஸ் சின்ன வித்தியாசம் தான். நாம் உற்சாகமாக இருக்கிறோம். யாராவது கரெக்டா சொன்னாங்க. Excited. அவ்வளவுதான். எக்ஸைட்டட் வெர்ப் கிடையாது, அட்ஜெக்டிவ் தான். நாங்க எப்படி இருந்தோம், எங்களோட பண்பை குறிக்குது. நாங்க உற்சாகமா இருக்கிறோம். ஆறு போட்டு தான் எக்ஸைட்டட் அட்ஜெக்டிவ்ல போடுறாங்க. இது பாஸ்ட் டென்ஸ் பி2 எல்லாம் கிடையாது. இது வந்து அட்ஜெக்டிவ். அறை குளிர்ச்சியாக இருந்தது. The room was cool. ஓ கூல் வராதுல்ல. room was cool இல்ல. cold. இது விசித்திரமாக ஒலிக்கிறது. இது ஒண்ணு இல்ல. ஒலிக்கிறதுங்கிறது சவுண்ட்ஸ்ம்பாங்க. அதுக்காக போட்டிருக்காங்க விசித்திரம். ஸ்ட்ரேஞ்ச். ரொம்ப விசித்திரமா இருக்கு நீ பேசுறதுமாங்கல்ல. நீ பேசுறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நம்ப முடியற மாதிரி இல்லையங்கள். மலர்கள் இனிமையாக மணக்கின்றன. The flowers போடுறீங்களா? The flowers. எப்படி கொண்டு வர போறீங்க? Bloom சார். Bloom. இல்ல, எப்படி அந்த verb எப்படி கொண்டு வர போறீங்க? ப்ளூரல்ல வேற அடிக்கணும். விக்னேஸ்வரி மேம் அடிக்கலாமா? ஸ்மெல் இந்த போடுவோம். என்ன flowers இருக்கு ரைட். அப்படியே இங்க நவுன் மாதிரி இருக்கிற ஸ்வீட் அப்படி இல்ல. பாருங்க அட்ஜெக்டிவா மாறி பாருங்க. எப்படி பாருங்க இங்கிலீஷ். என் அப்பா வலிமையானவர். My father. சப்ஜெக்ட் உள்ள கொண்டு வாங்க. வலிமை, strong. My father is Is strong, sir. stronger. ட்ரெடிஷனலா பாருங்க. கிளாசிக் அட்வர்ப் அட்ஜெக்டிவ் பாருங்க.
இன்னும் ஒரு 10-15 நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் எவ்வளவு இது வரும். படம் சலிப்பாதனாக இருந்தது கரெக்டா சொல்லணும். படம் 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 The படம் picture, the movie, இன்னொரு வாட்டி. Bored. was, Was boring, sir. Boring. போரிங் வந்து அட்ஜெக்டிவ்ங்க. இது V4 கிடையாது. நல்லா பாத்துங்க. வாஸ் போரிங். யாரோ போர்டுன்னாங்க. அதான் sir பார்த்தேன். போர்டு சொல்லக்கூடாது. மூவி வாஸ் போரிங். அதுக்காக இது பண்ணுது. உணவு குளிர்ந்து விட்டது. the food was cold. இந்த ஃபுட்டு குளிர்ந்து விட்டதுங்கிறாங்க. பாருங்க அதே ஸ்டாட்டிக் verb படிக்கணும். Food became cold. ஸ்டாட்டிக் verb பத்தி தனி கிளாஸ் ஒன்று எடுப்போம். இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் அது பாருங்க. சவுண்ட்ஸ் எல்லாம் அருமையான வார்த்தைகள். இதை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. பிராக்டிஸ் பண்ணீங்கன்னாக்கா இந்த இது வந்து குழந்தை தூங்கி கொண்டிருக்கிறது. Child Sleep. நீங்க verb அடிக்கலாம் ஸ்லீப்பிங். ஆனா நான் வந்து அட்ஜெக்டிவ் அடிக்க போறேன். யார் சொல்ல போறா? Sleeping, sir. ஸ்லீப்பிங்னா verb-ஆ போயிடுது. நீங்க அட்ஜெக்டிவ் போடுங்க, நீங்க பார்க்கலாம். ஒண்ணும் இல்ல. asleep. அவ்வளவுதான். அருமையா ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது அட்ஜெக்டிவ். இது இப்ப தூங்கிட்டு இருக்கு. ஈ ஸ்லீப்பிங் போட்டாலும் தப்பு கிடையாது. ஈ ஸ்லீப்பிங் போட்டாலும் அது கிளாசிக்கான இதுதான், தப்பு கிடையாது. ஆனா நிறைய பேர் வேர்புன்னு நினைச்சிருவாங்க. அதுக்காக போட்டேன். அஸ்லீப்புங்கிற வார்த்தை இந்த வகையில உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே ஆசிரியர் இறக்கமுள்ளவர் இதுக்குதான் சொல்றேன். The teacher is Kind, sir. kind. கையில போடுங்க. அருமை. முடிவு இறுதியானது. The decision is final. போடுங்க. that decision கொண்டு வந்துட்டீங்க. போடுங்க. ஃபைனல் வந்து அட்ஜெக்டிவா தான் இருக்கு. அவன் பதில் சரியானது. அவன் பதில் சப்ஜெக்ட கொண்டு வாங்க. Answer is right. Answer. His answer is correct. அவனா sir. அவள் means. அவன் அவ்வளவுதான். Answer is எவ்வளவு அருமையா வந்துச்சு. என் சகோதரன் புத்திசாலி. My brother is brilliant. intelligent. Is intelligent. Clever. பாருங்க, இந்த இஸ் வந்து தமிழ்ல இஸ் வந்து கண்டுக்காம விடுறாங்க பாத்தீங்களா? இஸ் கண்டுக்காம. ஆனா ஆங்கிலத்துல இஸ் போட்டே ஆகணும். நீங்க என் சகோதரன் புத்திசாலியாக இருக்கிறார். Intelligent. கிளவர்னு போட்டாலும் தப்பு கிடையாது. இப்ப மை பிரதர் இஸ் இன்டெலிஜென்ட்ங்கிறது இஸ் வந்து நீங்க கட்டாயமா சொல்லி ஆகணும். நம்ம இதெல்லாம் விட்டுருவோம். இங்க வேர்புல தான் நம்ம எல்லா தப்பும் பண்ணுவோம். நம்ம பண்ற தப்பு எல்லாம் வேர்புல இருக்கு. இதுல குறைச்சிக்கிட்டாலே உங்களுக்கு கான்பிடன்ஸ் வந்துடும். அதுக்குதான் நீங்க ஒர்க் பண்ணணும். அவள் கவலையாக இருக்கிறாள். She is worried. அவ்வளவுதான். இந்த worried வந்து இங்க verb கிடையாது. Sad. She is worried. Worriedங்கிறது நாய் நட்பாக உள்ளது. The dog is friendly. இந்த ly இருக்கிறதுனால இது அட்வர்ப்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். அப்படி இல்ல, இது வந்து அட்ஜெக்டிவ் தான். நல்லா பாத்துக்கோங்க. நாய் எப்படி இருக்கு? ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அந்த யோசனை சிறந்தது. idea is Better. பெட்டர்ங்கிறது வந்து கம்பேர் பண்ணாக்கா இப்ப நீங்க வந்து the idea is perfect. The idea is great. எப்படி இருக்கு பாருங்க. எப்படி வருது பாருங்க. கிரேட், சிறந்தது. நீங்க கம்பேர் பண்ணாதான் பெட்டர் போடுவீங்க. நீங்க சும்மா அப்படியே போடுங்க. பெர்ஃபெக்ட், கிரேட் இவ்வளவு ஆப்ஷன் கிடைக்கும் பாருங்க. வானிலை சிறப்பானது. The forecast. The weather is the weather is வந்து நம்ம இது weather பண்றோம். is good. Weather is good. அருமை. இப்ப பாருங்க, தெரு அமைதியாகியது. the கேர்ஃபுல். street is The calm. road is. No, road the is calm. street okay. The street. Street became Street is இன்னொரு வாட்டி. or must அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. calm.
இதான் ஸ்டாட்டிக் வெர்ப். நீங்க ஸ்டாட்டிக் வெர்ப் கொண்டு வந்தீங்கன்னா இங்க அட்ஜெக்டிவ்ல தான் போய் முடிக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்களா, பிகே பாத்தீங்க, ஸ்மெல் பாத்தீங்க, சவுண்ட்ஸ் பாத்தீங்க. அது மாதிரி இன்னும் கொஞ்சம் பார்க்க போறோம். இவ்வளவு முக்கியம் அது. அதுக்கப்புறம் அந்த ஒரு 10-12 ஸ்டாட்டிக் வெர்ப் மேல கிடையாது. அதை நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கனாலே போதும். அப்புறம் அட்ஜெக்டிவ் உள்ள கொண்டு வந்துருவீங்க. அவன் மௌனமாக இருந்தான். He was quiet. Was He was quiet. silent. Yes. மௌனமாக இருந்தான். Silent வரணும் sir. சைலண்ட் போடுங்க, அவ்வளவுதான். நூல் சுவாரஸ்யமாக உள்ளது. The book The is book. The book is The book. ஈஸ், அதுக்காக தான் அவங்க போட்டிருக்காங்க. interesting. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா கொண்டு வரணும். இந்த இன்ட்ரெஸ்டிங் வந்து V4 கிடையாது, verb கிடையாது. இது அட்ஜெக்டிவ்ங்கிறது தெரியும். கேக் சுவையா உள்ளது. The cake is delicious. டேஸ்டின்னு தப்பு கிடையாது. Tasty. டேஸ்டின்னு போட்டாலும் தப்பு கிடையாது. டெலிஷியஸா ரொம்ப கரெக்டான ஆன்சரு. நம்ம டேஸ்டின்னு நம்ம கலவையில பேசுறப்ப பால் புளித்து விட்டது, இது கொஞ்சம் கஷ்டம். the milk is spoiled, sir. இப்ப பாருங்க, புளித்து விட்டதுங்கிறாங்க. டேர்ன்டு போடுங்க. Turned. சவர் போடுங்க. இது தெரிஞ்சுக்கலாம். டேர்ன்டு சவர். இது இந்த டேர்னுங்கிறது ஸ்டாட்டிக் வெர்ப். ஸ்டாட்டிக் வெர்புக்கு அப்புறம் உங்களுக்கு அட்ஜெக்டிவ் போடலாம். இந்த மில்க் இஸ் ஸ்பாயில்டுனாலும் தப்பு கிடையாது. அப்படி சார் சொன்னதெல்லாம் தப்பு கிடையாது, அதெல்லாம் ஓகே தான். ஆனா இந்த மாதிரி டேர்ன்டு சவர்ங்கிறப்ப அவங்க நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் பேசுவாங்க. இது மாதிரி நம்ம தமிழ்ல எப்படி பக்காவா பேசுவோம் சில வாட்டி. அது அந்த செய்தி அதிர்ச்சியாக இருந்தது. ஈஸியா The news is shocked. The news is shocked. The news is was shocked. The news was Was shocked. ஷாக்கிங். இந்த ஷாக்கிங் அட்ஜெக்டிவ் பாருங்க. ஸ்டன்னிங் படிங்க. ஸ்டன்னிங் போட்டீங்கன்னா இந்த சூப்பரா இருக்கும். அந்த அட்ஜெக்டிவ் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். எதிர்பார்த்தவன் உன் குரல் அமைதியாக உள்ளது. your voice is your voice is quiet. Sweet சொல்லலாமா சார்? Silent. your voice is sweet as well. நீங்க அமைதியாக. சைலண்ட்லயே சொல்லலாம், தப்பு இல்லை. அது ஒன்றும் கிடையாது. பார்வை அற்புதமாக உள்ளது. The vision is The vision is excellent as well. The look is இப்ப பாருங்க, இந்த பார்வைங்கிறது விஷன். Vision is இஸ் excellent வரணும். excellent. நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அது ஒண்ணு அந்த இடத்துல வரணும் வார்த்தை. உங்களுக்கு மைண்ட்ல படாது எது வருதோ நீங்க போட்டுக்கலாம். அவளது எழுத்து சீராக உள்ளது. Her handwriting is neat. ரைட்டிங் Her writing is neat. நீட். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கேற்ற மாதிரி அடிச்சுட்டு வரும். என் தாத்தா புத்திசாலி. My My grandfather grandfather is clever. intelligent. My Brilliant. grandfather is intelligent. brilliant. மை கிராண்ட்ஃபாதர். நீங்க அது போல புத்திசாலி, கிளவர், இன்டெலிஜென்ட். அவன் உடைகள் அழுக்காக உள்ளன. His dress is dirty. His dress is cloth as dirty. Dress is dirty. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அந்த காலத்துல உள்ளது எல்லாமே அட்ஜெக்டிவ் தான். அது ரொம்ப தூரம் வந்துட்டு பரவாயில்ல. அவளை திட்டம் நன்றாக உள்ளது. Plan is Her plan is good. குட். அவ்வளவுதான். நீங்க ரொம்ப சிம்பிளாவே முடிக்கலாம். தப்பு இல்லாம பண்ணணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சூப்பர். இந்த நாற்காலி வசதியா உள்ளது. his chair is That is comfortable. சூப்பர். comfortable. அவ்வளவுதான், அவ்வளவுதான். கம்ஃபர்டபிள்னு நீங்க அந்த அட்ஜெக்டிவ் அப்படியே கொண்டு வரீங்க. ஸோ இது எஸ்விஏல, எஸ்விசில இப்ப நீங்க பாக்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா கொண்டு வந்து நிறைய ஒர்க் எஸ்விஏல பண்ணீங்க. ரைட். இங்க பாருங்க, ஈஸி எத்தனை ஈஸி வந்திருக்கு பாருங்க. ஸோ லிங்கிங் வெர்ப். அவனது விளக்கம் தெளிவானது. His explanation is explanation is Explanation is clear. வா, இந்த கிளியர் அங்க வேற மாதிரி யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க,
என் மாமா பணக்காரர். My uncle is rich. My uncle is rich. இந்த பாருங்க, மை அங்கிளுக்கு இஸ் போடுறோம். அந்த இஸ்ஸுக்குரிய வார்த்தை மாமா பணக்காரராக இருக்கிறார் போல. மை அங்கிள் இஸ் ரிச். வினா கடினமானது எவ்வளவு பாருங்க. The ரொம்ப question is Question hard. is tough. Tough. வெரி குட் வெரி குட். அந்த ஹார்ட் டஃப் பாருங்க, டிஃபிகல்ட் கூட போடலாம். Difficult. நீங்க எது வேணாலும் போடலாம். பாருங்க எவ்வளவு ஆப்ஷன் வந்து ஓபன் ஆகுது பாருங்க. நீங்க தப்பு பண்ணாம பண்றப்ப எவ்வளவு ஆப்ஷன் ஓபன் ஆகுது பாருங்க. தப்பு பண்றப்ப எதுவுமே ஆப்ஷனே இல்லாத மாதிரி தெரியுது பாருங்க. சோ டஃப் நீங்க சொன்னீங்க. ஃபோக்கஸ் எல்லாம் எங்கேயோ டிஃபிகல்ட். ஹார்ட் போடலாமா சார்? ஹார்டு கட்டாயம் போடலாம். பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சோ ஒரு ஏரியால நீங்க தப்பு பண்ணாம தப்பிச்சிட்டீங்கன்னா அப்புறம் எது சேலஞ்சா இருக்கோ அங்க ஃபோக்கஸ் பண்ணிடலாம். அந்த அவளது கதை தூண்டுவதாக உள்ளது. A story is Story is Inspiring. வெரி குட் வெரி குட். ஹர் ஸ்டோரி இஸ் தூண்டுதல். ஹர் ஸ்டோரி இஸ், இந்த இஸ் அப்படியே வச்சுட்டு நீங்க அட்ஜெக்டிவ் மட்டும் இங்க கொண்டு போறீங்க. இன்ஸ்பைரிங். சூப்பர். மேற்பரப்பு மென்மையா உள்ளது. the surface. Surface is soft. ஸ்மூத்னு போடலாம். சர்ஃபேஸ் இஸ் நீங்க மென்மையில சாஃப்ட் போடலாம், ஸ்மூத் போடலாம். சூப்பர். தண்ணீர் சூடாகி உள்ளது. the water is hot. Water is Hot. hot. becomes hot போடலாம், இல்ல வாட்டர் இஸ் ஹாட்னு போட்டாலும் தப்பு இல்லை. இப்ப பாருங்க இந்த இஸ்ஸுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் பாருங்க. இன்ஃபேக்ட் நீங்க எஸ்வியை விட எஸ்விசியை நல்லாவே ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. அவன் மனநிலை மேம்பட்டுள்ளது. his mind His is mental His mind is mind. His mind is மனநிலை மைண்ட் செட் கூட போடுங்க. his mindset is Improve also. improved. இம்ப்ரூவ்ட் அடிங்க. என்ஹான்ஸ்ட். கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வார்த்தை. அவர்கள் திட்டம் ஆபத்தானது. The plan is dangerous. dangerous. இன்னொன்னு சொல்லாமா? ஆபத்தானதுல வந்து டேஞ்சரஸ் ஒண்ணு போடுங்க. வேற ஏதாவது ஆப்ஷன் கிடைக்குதா பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் சொன்னா அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆர் சின்ன வார்த்தை தான். Ruinous. ஆர்ஐ Ridiculous, sir. ஆர்ஐஎஸ் Risky. ரிஸ்க் வந்து நவுனு. ஹோபாவும் யூஸ் பண்ணலாம். நமக்கு வேண்டியது அட்ஜெக்டிவ். ரிஸ்கியா மாத்தி விட்டுருவோம். குட் ஜாப் வெரி குட். வயதானவர் பலவீனமாக இருக்கிறார். The old man. Old man is weak. Old man. The old man The is old man is weak. Weak. இந்த மாதிரி தான் நீங்க வந்து கொண்டு வர பாருங்க. கிட்டத்தட்ட பாதி தூரம் வந்துட்டீங்க இந்த இதுல. இன்னொரு 4-5 பண்ணும், அதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம். பதில் எளிமையானது. The answer The is answer simple. is the answer. Elimio. சூப்பர். சிம்பிள். அறை சுத்தமாக உள்ளது. The room is clean. கிளீன்னு சொல்லணும். இங்க கிளியர் வராது. கிளீன். சூப்பர். இன்னொரு 2 பண்ணி. இந்த சிக்கல் தீவிரமானது. This problem is, sir. வா, இது கொண்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஈஸியா கொண்டு வந்துடலாம். serious. The problem is serious. வெரி குட் வெரி குட். ஏன்னா சப்ஜெக்ட் வகுப்பை கொண்டு வர்றதுதான் மெயின். இது ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஷன் ஓபன் அப் ஆயிடும். அட்ஜெக்டிவ். சூப்பர். உன் பரிந்துரை உதவியாக உள்ளது. உன் One பரிந்துரை. recommendation is Full. Your suggestion is helpful. வெரி குட். ரெக்கமெண்டேஷன் சொல்லலாம், தப்பு இல்ல. recommendation சொல்லலாம், தப்பு இல்ல. இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா is Helpful வரும். helpful. helpful யோசனை சிறப்பானது. The your idea idea is is idea best. Great. Your idea is Great. best கிரேட். பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்க சொல்றாங்க பாருங்க. அருமையா, அருமை 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 அருமை. அந்த முடிவு தவறானது.
that decision That That decision Question is wrong. Wrong. is wrong. சூப்பர் சூப்பர். பாருங்க எவ்வளவு ஈஸியா கொண்டு வந்துட்டு பாருங்க. இந்த மாதிரி சிம்பிளானதுதான். இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் பண்ண ஒரு 50க்கு மேல பார்த்திருக்கோம். நான் இதை அனுப்புறேன். நான் சொன்ன மாதிரி இது வந்து நான் அனுப்புறேன். நீங்க பாக்கி எல்லாத்தையும் முடிங்க. Okay. நீங்க இதுல ரொம்ப எல்லா அடிப்படையான வார்த்தைகள் எல்லாமே இருக்கும். இதை முடிச்சாலே நம்ம 2 கிளாஸ் அட்ஜெக்டிவ் அட்வர்ப் பார்த்ததா அந்த அப்ளிகேஷன் சூப்பரா இருக்கும். இதுல வந்து நீங்க இது பண்ணிடுவீங்க. இதை படிச்சு எனக்கு அனுப்பணும். கோதை மேம் வந்து இந்த கிளாஸ்க்கு வரலனாலும் அழகா பண்ணி அனுப்புனாங்க. ஏகாம்பரம் சார் அனுப்புறாரு. அதை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அருமை அருமை. இதை நீங்க ரெக்கார்ட் பண்றது மட்டும் கிடையாது, நீங்க என்ன பண்ணீங்கிறத ஒரு வாட்டி ரிவைஸும் பண்ணணும். சூப்பர். இதுல இப்ப இதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணுமா இல்ல இதுக்கு ஆன்சர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணுமா சார்? ஆமாங்க. இந்த எஸ்விஏ எஸ்பிசி உங்களுக்கு இல்ல சார், இந்த பேலன்ஸ் எல்லாம் இதுக்கு ஆன்சர் பேலன்ஸ் உள்ளது பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா இல்லைன்னா அடுத்த கிளாஸ்ல இதையே எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இதை நீங்க பேலன்ஸ் உள்ளது பண்ணுங்க, வந்துடும். ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். Okay. நான் எஸ்பிசி அனுப்பி விடுறேன். Thanks for attending the class. Thank you. Thank you, sir. Thank you, sir. தேங்க்யூ சார். Thank you. Thank you so much.